ஹலோ மக்களே, காப்பம் சிலம்பம் கருப்பம் சிலம்பம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிலம்பம் மூங்கில் கம்பை வந்து வளைவு நிற்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து விளக்கெண்ணெய், கற்பூரம், தீப்பெட்டி, பனை ஓலை. பனை ஓலை வந்து நம்மளுக்கு பக்கத்தில் கிடச்சதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் தீ மூட்டுறதுக்கு உங்களுக்கு எது சுலபமாக கிடைக்குதோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம். பனை ஓலை தான் பயன்படுத்தணும்னு இல்லை. இந்த விளக்கெண்ணெய் தவிர்த்து வேறு எண்ணெய்கள், தேங்காய் எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்தலாம். விளக்கெண்ணெய் பயன்படுத்தினா உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் அதுவே நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதே ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வேலையை இன்றைக்கி ஃபுல்லாக யார் செய்ய போகிறாங்கன்னா, சிவப்பிரியன் செய்ய போகிறாரு. இவர் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட். இந்த மூங்கில் கம்பு வந்து நம்மளுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நம்ம கிளாஸ் இருக்கிற இடம் வந்து மதுராந்தகம். இந்த மதுராந்தகமில் வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து 3 பக்கத்து கிராமத்துலேருந்து 3 பசங்க வந்து சேர்ந்தாங்க. அந்த 3 பேருக்கு வந்து சிலம்பம் கம்பு தேவைப்பட்ட பொழுது அவங்க வந்து நாங்கள் மூங்கில் கம்பு வெட்டிட்டு வரோம், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வெட்டிட்டு வாங்க, அது பெருவாரை மூங்கிலாக இருந்தால் சிலம்பத்துக்கு பயன்படாது, சிறுவாரை மூங்கில்னால் துவாரமற்றதாக இருக்கும், சிறுவாரை தான் நம்மளுக்கு சிலம்பத்துக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வெட்டிட்டு வந்த மூங்கில் துவாரமற்றதாகவே இருந்தது. சரி, அது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இது நல்ல பெரம்போட இதுதான் நல்லது அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொம்பு நல்லா இருந்ததுனால, தம்பி எனக்கும் கொம்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுருந்தோம். தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லதுனால அவங்க ஒரு 4 கொம்பு வெட்டிட்டு வந்தாங்க. அதில் 2 கொம்பு கனமாக இருந்தது, அது வந்து கொஞ்சம் வளைவாக இருந்தது. அதை வளைவை நீக்கி நம்ம அப்படியே ஒரு பதிவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை வந்து எடுக்க ஆரம்பித்தோம். இது நம்ம எங்கே போய் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுராந்தகம் தான் நம்ம ஊர். இதுக்கு வந்து அய்யனார் கோவில் ஒரு ஏரியா இருக்குது பக்கத்தில். அதுக்கு பேக் சைடில் வந்து கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டுக்கு போய் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணோம். வீட்டு பக்கத்தில் பண்ணுறதோட கிரவுண்டில் பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு விவசாய நிலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் வந்து நம்ம அங்கேயே செஞ்சிட்டோம். அங்கே நம்மளுக்கு வந்து பனை ஓலை எல்லாமே கிடச்சிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம கூட வந்து கேமராமேன் வந்து குமணன் வந்திருக்காரு. ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து சிவப்பிரியன் இருக்கார். கூடவே அசிஸ்டண்ட்டாக வந்து நம்ம கிஷோர் சரனையும் கூப்பிட்டு வந்தோம். இந்த கிஷோர் சரண் வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். இவர் 2 ஓலையாக எடுத்துகிட்டு வர சொன்னால் 4 ஓலையாக எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணார். அப்புறமா தம்பி 2 எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். இந்த வளைவு எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தீயில வாட்டி அதோட தன்மை வந்து கொஞ்சமாக இலகும். அது கடினமாக இருக்கும். அது லைட்டாக இலகும் பொழுது நம்ம அந்த சூட்லேயே இலகும் பொழுது நம்ம வந்து மரத்தோட இடுக்கில் வச்சு அதை வந்து கொஞ்சமாக நிமித்துவோம். அது வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, கம்பி வளைவு எடுக்கக்கூடிய கருவி இருக்கும். அதாவது சென்ட்ரிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அந்த கம்பி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ண முடியும். அது இல்லாததுனால நம்ம வந்து மர இடுக்குலேயே வந்து இதை செஞ்சோம். கிஷோர் சரண் வந்து பாருங்கள், நிறைய ஓலையை வந்து எடுத்துகிட்டு வர பார்க்குறாரு. நீங்கள் 2 ஓலை மட்டுமே எடுத்துகிட்டு வாங்க தம்பி, அதுவே போதுமானது அப்படின்னு சொன்னோம். இவரும் வந்து தீயில காட்டி காட்டி என்ன பண்ணாங்கன்னா, பெண்டு வந்து நீக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், இதோட மரத்தோட இடுக்குலேயே நாங்கள் வச்சு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். நடுவில் வந்து அந்த எண்ணெயும் வந்து பூசி ஹீட் பண்ணோம். அப்போ தான் வந்து கொம்பு வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே வளையும். நம்ம அந்த எண்ணெய் தேய்க்கும் பொழுது அந்த வந்து கொம்பு டைரெக்டாக இதாகாது, அந்த தன்மை வந்து இதாகும். ஸோ இலகும். அதனால தான் அந்த எண்ணெயை வந்து தேய்க்கிறது. இது வந்து பச்சையாக இருக்கும்போது தீயில வாட்டும் பொழுது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். அந்த நீர் வந்து உள்ளே இருக்கும். நீர்னால் ரொம்ப இருக்காது, அந்த ஈரத்தன்மை. அது வந்து நெருப்பில் காட்டி வாட்டும் பொழுது அது இறுகி கொம்பு வந்து வலிமையாக ஆகிடும், ஸ்ட்ராங்காகிடும். ஸோ அதனால தான் நெருப்பில் காட்டுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ், கொஞ்சமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சோம். இது சிலம்பத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து 2வது தான் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு காட்டுக்கம்பு, 2வது வந்து கல்மூங்கில் தான் பயன்படுத்துவாங்க. இந்த மூங்கிலுக்கு பேர் வந்து கல்மூங்கில், கல்கத்தா மூங்கில், சிறுவாரை மூங்கில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு சரியான பேர் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாரை மூங்கில் அப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறதில்ல, எங்கே கிடைக்கிறதுன்னு தெரியுதில்ல. முதல்ல வந்து குடிசை தொழிலாக இருந்து இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இதை நம்ம முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுலேயுமே நம்ம இதை சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நியர்பையில் எங்கன்னா மூங்கில் நல்லாவே டிசைன் போட்டு இதுமாரி ரெடி பண்ணி தரவங்க இருந்தாங்கன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் வந்து பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த கொம்பை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணுறோம். இதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பண்ணலை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை செஞ்சுக்கிறோம். இன்னும் இதை பெட்டராக பர்ஃபெக்டாக நல்லா தொழில் தெரிஞ்சவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருப்பார், அவரே வந்து பேட்டை ரெடி பண்ணுறதோட அதை ப்ரொஃபஷனாக அதை கரெக்டாக பண்ணுறவங்க ரெடி பண்ணி கொடுத்தா இன்னுமே நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கும் இந்த கம்பு ரெடி பண்ணி கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இதோட ஓசையோட பெரம்போட ஓசையோட இந்த கல்முங்கிலில் வந்து சிலம்பம் விளையாடும் பொழுது அடிப்பாடம் போடும்போது நல்ல ஒரு ஓசை வரும். அது வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுதும் ஒரு உற்சாகமாக இருக்கும். இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு தோணும். இந்த சிறுவாரை மூங்கில் தான் வந்து பயன்படும். பெருவாரை மூங்கில் துவாரம் பெருசாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அடி வந்து தாங்காது, உடஞ்சிரும். ஆனால் அது வந்து அலங்கார பாடத்துக்கு அதிலேருந்து வரக்கூடிய அதாவது அந்த மூங்கிலை வெட்டி அதில் வந்து நட்சத்திர பானம் அதெல்லாம் செய்வாங்க. மற்றபடி சிறுவாரை மூங்கில் தான் பயன்படும். அதில் டிசைன் போட்டு வரும் கல்கத்தா மூங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல்ல இருந்தது. இங்கே காஞ்சிபுரம் பக்கத்துலேயும் விற்றுட்டு இருந்தாங்க மூங்கில் மண்டியில். இப்போ அதிகமாக வர்றதில்ல. அது கிடச்சிதுன்னா நீங்கள் யாருன்னா பார்த்துட்ருக்குங்க இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த எண்ணெயை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 2வது கொம்புக்குமே போட்டு அதையும் செய்ய ஆரம்பித்தோம். இதில் வந்து இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அதுவும் வந்து கொஞ்சம் கிட்ட வரும். பெருவாரை மூங்கிலில் கொஞ்சம் தூரமாக வரும். இந்த ஓட்டையும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் அப்படி இல்லை. நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணோம், ஓகேவா? உங்களுக்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரேடியாக நீங்கள் நெருப்பில் போட்டு ரொம்பவும் பிளாக்காக தீச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். அப்போ தான் வந்து கொம்பு ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும். இந்த ஒரு கொம்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆன மாதிரி ஆச்சு, ரொம்ப ஆகலை. நம்ம அதுக்கு முன்னாடியே அதை வேறு பக்கமாக மாற்றிட்டோம். ஸோ நம்ம வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே பண்ணலாம். இது நல்லா மெத்தடே இருக்கும். காட்டு கொம்பையும் இதே போல் தான் செய்வாங்க. காட்டு கொம்புலேயும் இது போல் பயன்படுத்தி நெருப்பில் காமிச்சிடுவாங்க. வெட்டின உடனே மரத்தை வெட்டின உடனே தீயில் போட்டு வாட்டிடுவாங்க. அப்போ வந்து கொம்பு வந்து வலிமையாக ஆகிடும். ஸோ அதனால தான் அதை அந்த ப்ராசஸை செய்வாங்க. இது நாங்கள் மர இடுக்கில் செய்கிறோம். உங்களுக்கு வந்து கம்பி வளைவெடுக்கக்கூடிய கருவி இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். மூங்கில் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த மூங்கில் மரம் இருக்கிற இடத்துக்குமே போயிட்டு அங்கேயே டைரெக்டாக எல்லா மரத்தையும் வெட்டுறதுலேருந்து எல்லாமே காட்டலான்னு இருக்கோம். அந்த நெக்ஸ்ட் வீடியோவுமே உங்களுக்கு காட்டுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சமாக கருகுன மாதிரி ஆகிடுச்சு. நம்ம அதை வந்து அதுக்குள்ளே எடுத்துட்டோம். அதை வந்து ரொம்ப நேரம் காட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இடம் இருந்தது. அங்கே போயிட்டு நம்ம அந்த கொம்பை எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நெக்ஸ்ட்டு வந்து வெயிலில் காட்டி காய வைக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் இன்னுமே அந்த பச்சைத்தன்மைலாம் போய் வெயிட் வந்து கம்மியாகும். இப்போ அதிகமாக வெயிட் இருக்கும். அதை நம்ம காய வச்சோன்னா வெயிட் போயிடும். அந்த கருகுனது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் ஆகலை. லைட்டாக மேலே தான் இருந்தது. அது கழுவும் போதே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து சால்ட்டு பேப்பர், உப்பு காகிதம்லாம் போட்டு தேய்ச்சி நம்ம கம்பை வந்து பயன்படுத்தும் போது நல்ல வலிமையாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு கம்பாகவே இருந்தது. வேல் கம்புக்குமே வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. லாஸ்ட்டாக இது எதுக்கு பயன்படும்னு தெரியலை, பார்ப்போம். நம்ம வந்து அடிப்பாடம் போடலாம், இல்லைனா வேல் கம்புக்கு போடலாம் அப்படின்னு 2 ஐடியாவும் இருக்கும். எதுக்கு போடலான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேர் வந்து சிலம்பன் குத்புதீன். இதில் வந்து நம்ம மரபு சார்ந்த சிலம்பத்தை பற்றி போட்டுட்டு வரோம், அதாவது ட்ரெடிஷ்னல். இதில் வந்து தொடர்ச்சியாக நம்ம பதிவுகளை போட்டுட்டு வரோம். இதில் வந்து மரபு சார்ந்த சிலம்பத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது போடலாம். வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிலம்பம் அப்படின்னு சொல்கிறது வந்து வெறுமனே வந்து ஒரு நிகழ்த்து கலை மட்டும் கிடையாது, டெமோ கேம் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் எண்ணம். மேலும் இது போல் சிலம்பம் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க நமது சிலம்பன் குத்புதீன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.